மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்குமே சிவன் எழுதிய விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். அந்த வகையில் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கும் சிவன் எழுதிய விதிப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையும் நகரும். குறிப்பாக மும்மூர்த்திகள் இருக்கின்றனர், பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று. இதில் பிரம்மா ஆனவர் உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் படைக்கின்றார். அப்படி படைக்கப்பட்ட உயிரை காத்தல் தொழிலை விஷ்ணு பகவான் செய்கின்றார். ஆனால் அப்படி காக்கப்படக்கூடிய அந்த உயிர்களை எல்லாம் அழித்தல் தொழிலை சிவன் பகவான் செய்கின்றார். மிக முக்கியமான இடத்துல சிவன் இருக்கின்றார். உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து அழித்தல் தொழிலானது நடைபெறும். அந்த வகையில் பார்க்கும்போது மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிவன் எழுதிய விதிப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், மிக முக்கியமாக கிரக நிலைகளை பொறுத்து, கிரக மாற்றத்தை பொறுத்து என்ன நடக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எப்போது தீரும் அப்படின்ற மாதிரி மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிவன் எழுதிய விதிப்படி என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டம் திருப்பம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் தான் லக்னாதிபதியாக இருக்கின்றார். உங்களுடைய 10வது இடத்துக்கு அதிபதியாகவும் குரு பகவானே இருப்பது மிக சிறப்பானது. 10வது இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக அமைந்திருக்கும் போது உங்களுடைய மீனம் ராசியில் மிக பெரும் செல்வம், செல்வாக்கு, சமுதாயத்தில் கௌரவமான பதவி இதெல்லாம் நீங்கள் அடைந்து யோகமும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டாகும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதிலையும் வல்லவர்களாகவும் வழி நடத்துவதிலையும் கை தேர்ந்தவர்களாகவும் இதன் காரணமாக இருப்பீங்க. உங்களுடைய பேச்சால் வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. ஆசிரியர் பணி, கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பணி, வங்கி பணி போன்றவையெல்லாம் சிறப்பாக இருக்கும். 10வது இடத்துல குரு பகவான் புதன் பகவானுடன் சேர்க்கை பெற்று இருக்கும்போது நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் தனக்கு நட்பு கிரகங்களான சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று 10வது இடத்தில் சூரியன், செவ்வாய் திக் பலம் பெற்று அமைந்திருந்தாலும் அதிகாரம் மிக்க பதவிகளையும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்வீங்க. அரசு சார்ந்த உதவிகள், அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகிவிடும் என்பதுதான் சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. நீங்கள் யார் அப்படின்றத மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலகட்டமும் இதுதான். மிக மிக முக்கியமாக மாதத்தில் 4 வாரம், இதில் ஒவ்வொரு வாரத்திலையும் என்ன நடக்கும் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து அப்படின்ட்டு சிவனால் எழுதப்பட்ட விதி இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்திலையும் உங்களுடைய வாழ்நாளில் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலையும் முதல் வாரம் எப்படி இருக்கும் என்றால், எந்த ஒரு செயல்பாட்டிலையும் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய நீங்கள் தைரியத்தோடு செயல்பட்டு வெற்றி அடைவதில் கில்லாடியாக இந்த வாரத்தில் இருப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவிடும், சுப காரியங்களும் கைகூடி வரும். இதுநாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க அரிய வாய்ப்பு இந்த முதல் வாரத்தில் அமைந்திடும். பண பரிமாற்றத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போற்றாதீங்க. அலுவலக பணி எப்பவும் போல இருக்கும். முடிந்த வரைக்கும் மேல் அதிகாரிகளிடமோ உடன் பணிபுரிபவர்களிடமோ வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லதாக இருக்கும். வியாபாரத்தில் பல தடைகளை தாண்டி தான் உங்களால் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடைய முடியும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கூடிய விரைவில் நல்ல வேலை கிடைக்கும் என்றால் அது மாதத்தின் முதல் வாரத்தில் நிச்சயம் அமையும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி. வீட்டில் இருக்கும் பெண்கள் முடிந்த வரைக்கும் உங்களுடைய வீட்டு விஷயத்தை அக்கம் பக்கத்தினரிடம் சொல்வதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. வாகனங்களில் செல்லும்போது மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மாதத்தின் முதல் வாரத்தில்
மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது, இருந்தாலும் நீங்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வதும் அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. குறிப்பாக இந்த முதல் வாரத்தில் திங்கட்கிழமையில் பெருமாள் வழிபாடு அப்படின்றது மிக பெரும் மாற்றத்தையே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்பது சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்க. அப்புறம் நடப்பதை நீங்களே கண்கூடாக நிச்சயம் உணர்வீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். மீனம் ராசி மற்ற ராசிகளை விட சிறப்பான ராசி. உங்களுடைய ராசியில் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை பெறும்போது, குரு சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கும்போது, குரு சனி சந்திரன் சேர்க்கை பெறும்போது, இதெல்லாம் நடக்கும்போது பிறந்த ஊரை விட வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக அதிக லாபங்களை சம்பாதிப்பீங்க. பயணங்கள் மூலமாக யோகமும் இதன் மூலமாக கைகூடி வரும் என்பதும் சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. குரு பகவான் சந்திரன் கேது சேர்க்கை பெற்று 10வது இடத்துல இருந்தாலும், திரிகோண ஸ்தானங்களில் இருந்தாலும் சமூக நல பணிகளில் ஈடுபாடு இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பணிகள் உங்களுக்கு அமையும். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் இதன் மூலமாக உங்களுக்கு உண்டாகும் என்பதுதான் சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. அடுத்ததாக ஒவ்வொரு மாதத்துலையும் 2வது வாரத்தில் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிவன் எழுதிய விதிப்படி என்ன நடக்கும்னா, அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த 2வது வாரம் உங்களுக்கு இருக்கும். பண வரவிற்கு எந்த ஒரு குறைபாடும் பெருசாக இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வந்துடும். வெளிநாட்டில் வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தீங்கன்னா, அதாவது வெளிநாட்டு வேலைக்காக நல்ல வேலை நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். எல்லா காரியங்களும் வெற்றியை நோக்கி செல்வதால் சற்று தலைகணம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகிடும். அதை மட்டும் கொஞ்சம் அடக்கி வைக்கலைன்னா மிக பெரும் பிரச்சனை உங்களை வந்து சேரும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி. முடிந்த வரைக்கும் அலட்சியமான பேச்சையும் அனாவசியமான பேச்சையும் இந்த 2வது வாரத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தொடங்கலாம். நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நேரம் இதுதான். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் எதிர்பார்த்த சம்பள உயர்வும் உங்களை தேடி வருவதால் மன மகிழ்ச்சியோடு உங்களுடைய பணியை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். மொத்தத்தில் கோபத்தை மட்டும் குறைத்து கொண்டு பேச்சில் கவனம் இருந்தால் இந்த 2வது வாரம் முழுவதுமே உங்களின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று நிச்சயமாக சொல்லலாம். திருமண தடைகள் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் காலம். மொத்தத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு சிவன் எழுதிய விதிப்படி இந்த 2வது வாரம் அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு வாரமாக அமையும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் விநாயக பெருமான் வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நல்லது நடக்கும் என்பதுதான் சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. மக்கள் தொடர்புக்கு காரகனான இருக்கக்கூடிய சனி பகவான் 10வது இடத்தில் அமையப்பெற்று குரு சூரியன் பலம் பெறும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்த பதவிகளை அடைய முடியும். இது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. இரும்பு, விவசாயம், எண்ணெய் தொடர்புடைய தொழில், பல வேலையாட்களை வைத்து தொழில் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். சூரிய பகவான் 10வது இடத்தில் அமைந்தா அரசு சார்ந்த துறைகள்லையும், செவ்வாய் பகவான் உங்களுடைய 10வது இடத்துல அமைந்தால் நிர்வாகம் தொடர்புடைய துறைகள்லையும், பூமி, மனை, ரியல் எஸ்டேட் போன்றவற்றிலும் அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது என்பதுதான் சிவன் எழுதிய விதி. அதேபோன்று சுக்கிர பகவான் 10வது இடத்தில் அமைந்தால், குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம் இருந்தாலும் ஆடை ஆபரணம் போன்ற விஷயங்களில் நீங்கள் லாபத்தை பெறுவீங்க. அதையும் தாண்டி
மிக பெரும் அளவில் தடைகளை உடைத்து முன்னேறக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் என்பதை மறுத்துவிட முடியாது. 10வது இடத்துல புதன் பகவான் அமைந்தால், புதன் பகவான் 7வது இடத்துக்கும் உங்களுடைய 7வது இடத்துக்கும் அதிபதி என்பதால் கூட்டு தொழில் உங்களுக்கு பெருசாக ஒத்து வராது. அதனால் பிரச்சனை உண்டாகும், பார்த்து இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய 10வது வீட்டையோ 10வது இடத்திற்கு அதிபதி குருவையோ சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அனைத்தும் கிடைத்து வாழ்க்கையில் இருந்த சிரமங்கள் எல்லாம் நீங்கி நல்ல நிலையை நீங்கள் அடைவீர்கள் என்பதும் சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. அடுத்ததாக ஒவ்வொரு மாதத்திலும் 3வது வாரத்தில் சிவன் எழுதிய விதிப்படி என்ன நடக்கும் உங்களுக்கு என்று கேட்டால், அனாவசியமாக யாரையும் நம்பி உங்களுடைய கையில் இருக்கும் பொறுப்புகளை மற்றவர்களிடம் இந்த காலகட்டத்தில் ஒப்படைத்திராதீங்க. மிக பெரும் பிரச்சனைகள் உங்களை தேடி பின்னாடியே வரும் என்பதையும் சொல்ல வேண்டும். விரைவாக முடிய வேண்டிய வேலை கூட உங்களுடைய கையிலிருந்து அடுத்தவருடைய கைக்கு இந்த காலகட்டத்தில் மாறும். அப்போது இழுத்தடிக்கப்படுவீங்க. அனாவசியமான வாக்குவாதங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் நாவடக்கம் அவசியம். வீட்டில் சந்தோஷம் அதிகரிச்சிடும். சுபகாரிய பேச்சுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்த தொழிலை விரிவுபடுத்துவதில் ஆர்வம் அதிகமாகிடும். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் கூடிய விரைவில் நல்ல வேலை கிடைத்துவிடக்கூடிய ஒரு சந்தோஷமான வாய்ப்பும் உங்களை இந்த காலகட்டத்தில் தேடி வரும். உடல் நலத்தை கவனத்தோடு பாதுகாத்து கொள்வது அவசியம். குறிப்பாக காலில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லதாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டமும் இதுதான். மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் நல்ல முன்னேற்றம் மாதத்தின் 3வது வாரத்தில் நிச்சயம் நிகழும் என்பதையும் சொல்ல வேண்டும். குறிப்பாக மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் 3வது வாரத்தில் தினந்தோறும் சிவபெருமானை நினைத்து 5 நிமிடம் கண்களை மூடி தியானம் செய்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. அடுத்து கடைசியாக மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் 4வது வாரத்தில் சிவன் எழுதிய விதிப்படி என்ன நடக்கும்னா, குடும்பத்தில் ஒற்றுமை அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும். சந்தோஷம் அதிகரிச்சிடும். வருமானம் சீராக இருந்தாலும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும். சிக்கனப்படுத்தி கொள்ளுங்க. கடன் வாங்குவதை தவிர்க்க பாருங்க. திடீர் பயணங்களால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முடிந்த வரைக்கும் அனாவசியமான வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்திடுங்க. பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் நிச்சயம் தப்பித்து கொள்ளலாம். சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணியில் நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைச்சிடும். அலுவலகத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். தடைபட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். தாராளமாக திருமண பேச்சை நீங்கள் தொடங்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி வரும். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. உயர் கல்விக்காக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சூழ்நிலையை புரிந்து அனுசரித்து சென்றால் இந்த காலகட்டத்தில் பெருசாக பிரச்சனை வராது. வீட்டில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த 4வது வாரம்தான். வருமானமும் சீராக இருக்கும். முடிந்தவரை செலவை குறைத்து கொண்டு எதிர்காலத்திலையும் பண தேவை இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு சேமித்து வைப்பது நல்லதாக இருக்கும். 7.5 சனி காலகட்டத்தில் உங்களுடைய வேலை போகவும் இந்த 4வது வாரத்தில் வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக இருங்க, உஷாராக இருங்க. வியாபாரத்தில் அக்கறையோடு செயல்பட்டால் நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும். கவனத்தோடு உங்களுடைய பணியை செய்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வராமல் தப்பித்து கொள்ளலாம். புது வீடு வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட சிவன் எழுதிய விதிப்படி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம்.
நீங்கள் சனிக்கிழமை தோறும் 4வது வாரத்தில் சனிக்கிழமை தோறும் அனுமன் கோவிலுக்கு சென்று வெண்ணெய் வாங்கி தந்து வழிபட்டால் நல்ல பலன்கள் உங்களை வந்து அடையும், நல்ல செய்திகள் கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்று சிவன் எழுதிய விதிப்படி உறுதியாக சொல்லலாம். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிவன் எழுதிய விதிப்படி கிரகங்களின் நிலை, கிரக மாற்றத்தெல்லாம் பொறுத்து எப்போ என்ன நடக்கும், எதை செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. குறிப்பாக மாதத்தில் எந்தெந்த வாரத்தில் என்ன செய்யணும் அப்படின்றதையும் புரிந்து கொண்டிருப்பீங்க. என்ன நடக்கும் அப்படின்றதையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக உங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனம் ராசியில் பிறந்த அனைவரும் சிவன் எழுதிய விதிப்படி தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு சுகபோக வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.